ஹாய் கைஸ், நான் உங்கள் மணிகண்டன். ஸோ இன்றைக்கி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலர் ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸை பற்றி ஷார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் பாஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா என்னென்னா, நெதர்லாந்தில் பிறந்த ஜான் டிமான் ஜூனியர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிவி ப்ரொடியூசர் ஆகக்கூடியவர் 1999 பிக் பிரதர் அப்படிங்கிற பேரில் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச பிக் பாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ரியாலிட்டி ஷோவை இந்த உலகத்துக்கு கொண்டு வராரு. நெக்ஸ்ட்டு 2000 அது இன்டர்நேஷ்னல் ஷோவாக மக்களிடையே பரவப்பட்டு வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் 2006 இந்தியாவுக்குள்ளே இது வருது ஸ்லோவாக. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது 70 கண்ட்ரீஸில் ப்ரொடியூஸ் ஆகப்பட்டது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா தமிழில் எப்போ வந்துச்சு அப்படின்னா 2017 தான் தமிழில் ஒரு ரியாலிட்டி ஷோவாக பிக் பாஸ் அப்படின்ட்டு வருது. ஸோ ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய எமோஷன்ஸை, அவங்க எமோஷ்னல் பிஹேவியர்ஸை எப்படி வந்துட்டு அவங்க பழகுறாங்க, ஒரு மனுஷங்கள் கூட அவங்க எப்படி பழகுறாங்க, எப்படி சண்டை போடுறாங்க, எப்படி அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் எப்படி எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத கேமரா மூலியமாக ஒரு ஷோவாக ஆடியன்ஸ்க்கு நம்ம ஷோ பண்ணலாம், அதை வந்துட்டு நம்ம பப்ளிசிட்டி பண்ணலாம் அப்படிங்கிற தாட்ஸில் எடுக்கப்பட்டதான் இந்த ரியாலிட்டி ஷோ. ஸோ அதை கண்டினியூஸாக பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் ஆகிய நம்மள்கிட்ட ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்ததில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸில். ஸோ கண்டினியூஸாக அதை பார்த்ததுனால சைக்காலஜிக்கலாக அவங்க பிஹேவியர் மாற்றம் ஏற்படுது. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க அஃபெக்ட் ஆகப்படுறாங்க. இது மூலியமாக கண்டினியூஸாக அவங்க அடிக்ஷன் மாதிரி ஆகி இதனால் அஃபெக்ட் ஆகப்படுறாங்கன்னு ஆர்டிக்கலில் UK US மாதிரியான கண்ட்ரீஸில் சொல்கிறாங்க. இதில் ஆச்சரியமூட்டக்கூடிய தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டஸ்டன்ட்ஸாக அங்கே போய் விளாட்றாங்கல்ல, ஸோ அங்கே ஒவ்வொரு நாளும் அவங்க இருக்கிறதுக்கு, ஸோ அவங்க ஸ்டே பண்ணி இருக்கிறதுக்கு, தென் ஃபுட்டு, அக்காமடேஷன் இதுக்கெலாம் சேர்த்து மொத்தம் அவங்களுக்கு ப்ரைஸாகவே, ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அவங்களுக்கான ப்ரைஸாகவே 20 lakhsலேருந்து 2 crores வரைக்கும் பிக் பாஸ் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் மக்களுக்கிடையே எப்படி வந்துட்டு ஒரு ஆர்வத்தை தூண்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க டெய்லி வைக்கக்கூடிய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், டாஸ்க் ஆகட்டும், ஒரு லவ் ரிலேஷன்ஷிப், அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேமிலி ஓரியன்டான விஷயங்கள், ஸோ அங்கே சமைக்கிறது, அங்கே அவங்க கூட ப்ளே பண்ணுறது, அந்த விஷயங்கள், ஸோ அதெல்லாம் வந்துட்டு இதில் இன்க்ளூட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் டேஸ் அப்படின்ட்டு பெரிய பெரிய ஆக்டர்ஸை கொண்டு வந்துட்டு தானே நம்மளுக்கு ஷோ பண்ணுறாங்க. வீக்கெண்ட் டேஸில் அந்த ஆக்டர்ஸ்காண்டியே பார்க்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி இது ப்ரொடெஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் அவங்க விரும்பி எப்படி பார்க்குறாங்க, மக்கள் வந்துட்டு அந்த 2 days வந்து எண்டில் வீக்கெண்டில் எப்படி அவங்கள விரும்பி அந்த ஷோவே பாப்புலர் ஆகிறதுக்காண்டி அவங்க விரும்பி எப்படி பார்க்குறாங்க. ஸோ சண்டை வருதில்ல, அந்த வீக் டேஸில் சண்டைலாம் வரும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரிகரை ஏற்படுத்துது. ஸோ இதுலேயும் ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லவா, லாஸ்ட்டாக கமல் சார் அவங்க தான் வந்து நம்ம தமிழ் பிக் பாஸை ஹாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட லாஸ்ட் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 130 crores அரௌண்டு, ஓகேங்களா. இப்போ வந்துட்டு விஜய் சேதுபதி சார் ஹாஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கான லாஸ்ட் சேலரி எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 75 crores. ஸோ பிக் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்கல்ல, அவரோட பேர் வந்து சச்சிதானந்தம். அவருக்கும் அரௌண்ட் லேக்ஸில் தான் அவருக்கும் சேலரி. ஸோ இது நீங்கள் உங்களுக்கு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவரோட வாய்ஸில் தான், அதாவது பிக் பாஸில் அந்த பேசுவாங்கள்ல, ஆடியன்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்குலாம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது அவர் தான். என்ன தான் 24/7 அவங்க ஸ்ட்ரீம் கொண்டு வந்திருந்தாலும் 24/7 ஸ்ட்ரீம் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில், விஜய் டெலிவிஷனில் நம்மளுக்கு அந்த 1 hour ரிலாக்ஸாக அப்படி ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறோம்ல, அதில் அவங்க ரொம்ப எடிட்டிங் பண்ணி, ஸோ அதில் ரெக்கவரேஷன் பண்ணி அவங்க ஓவராலாக அவங்க கொண்டு வரது மக்களிடையே பிரபலமாகணும் அப்படின்ட்டு அவங்க செய்கிற அந்த செயல்கள் தான். ஸோ அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸை நம்மளுக்குள்ளே கொண்டு வந்துட்டு நம்மளை அடுத்தடுத்து பார்க்க வைக்கிது. அதில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் கூடலாம் நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், கேரக்டராகவே நம்ம பயணிச்சிட்ருக்கோம். இதெல்லாம் பிக் பாஸ் ரொம்ப ஆர்வமாக பார்க்குற சில பேருக்கு ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷனாக நீ என்ன தான் நீங்கள் சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு புரியுது. நான் பேசிக்ஸாக சில விஷயங்கள் சொல்லணும் பிக் பாஸை பற்றி அப்படின்னு நினச்சேன், அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ இன்னும் நீங்கள் டீப்பாக அதை பற்றி அனலைஸ் பண்ணணுன்னா நிறையா சேனல்ஸ் இருக்குது. ஸோ நிறையா ஹிஸ்ட்ரி ChatGPTலேயே கூட போட்டு கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பாருங்கள். ஜஸ்ட் ரிலாக்ஸேஷன் நீங்கள் பார்க்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அது இருந்துச்சு, உங்கள் எமோஷனை ட்ரிகர் பண்ணி உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஜஸ்ட் இதை ஒரு ஃபண்ணுக்காண்டி நீங்கள் வேணால் பார்க்குறதுனா பாருங்கள். ஸோ அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சது இன்றைக்கி. தேங்க்யூ ஆல், பாய். நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி வீடியோஸ் நான் நிறையா போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.